ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம அதிகமான ஹிஸ்டரி கேள்விகள், சுலபமான கேள்விகள், கடினமான கேள்விகள் எல்லாமே நம்ம வச்சுக்கிறோம். பார்க்கலாமா? ஈஸியானது இருக்குது, நல்ல ட்விஸ்டடாகவும் இருக்குது. இப்படிதான் கொஸ்டின் எல்லாம் இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாமா? ஓகே. கீழ்காணும் எந்த நிகழ்வுக்காக ரவீந்திரநாத் தாகூர் தனது நைட்ஹுட் பட்டத்தை துறந்தார் அப்படின்னு சொல்றார். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரவீந்திரநாத் தாகூர் யாரு அப்படின்னா நம்மளுடைய தேசிய கீதத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க, ரவீந்திரநாத் தாகூர். அதே மாதிரி தேசிய பாடலை இயற்றியவர் யாரு கேட்பாங்க, பங்கீம் சந்திர சட்டர்ஜி. ஓகேங்களா? கீழ்காணும் எந்த நிகழ்வுக்காக ரவீந்திரநாத் தாகூர் தனது நைட்ஹுட் பட்டத்தை துறந்தார். ஓகே. நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டம் ஆல்ரெடி ரவீந்திரநாத் கொடுக்கப்பட்டது. எந்த நிகழ்வுக்காக பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு படுகொலை நிகழ்ந்தது. எப்ப நிகழ்ந்தது? 1919ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. மிக கொடுமையான ஒரு நிகழ்வு ஜாலியன் வாலாபாக். எதுக்காக அப்படின்னா ரவுலட் சட்டம் ஒரு சட்டம் வந்தது. எப்போ? 1919ஆம் ஆண்டு ரவுலட் சட்டம் வந்தது. இந்த சட்டத்தை எதிர்த்து பஞ்சாப்ல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு கிரவுண்ட்ல கூடினாங்க. அந்த கிரவுண்டுக்கு பேர் தான் ஜாலியன் வாலாபாக். அந்த கிரவுண்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஒருத்தர் வராரு. அவர் தான் ஜெனரல் ஹிட்லர் இல்ல, நம்மளுடைய ஜெனரல் டயர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன வராரு? உள்ள வராரு. பீரங்கி அவரால் உள்ள கொண்டு வர முடியல. அதனால ராணுவ வீரர்களை வச்சு துப்பாக்கியால எல்லாரையும் சரமாரியாக சுட்டு கொள்ளுறாங்க. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கவர்மெண்ட் சொன்ன ரிப்போர்ட் அடிப்படையில கிட்டத்தட்ட ஜாலியன் வாலாபாக்ல இறந்தவங்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஹண்டர் குழு அடிப்படையில். ஓகே. ஹண்டர் குழு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஹண்டர் குழு. எதற்காக இந்த குழு போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விசாரிப்பதற்காக டயருக்கு எதிராக போடப்பட்டது இந்த ஹண்டர் குழு. அவங்க சொல்றாங்க 379 பேர் தான் உயிரிழந்தாங்க சொல்றாங்க. ஆனா உண்மையாக 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. ஜாலியன் வாலாபாக் 1919. ஓகே. இப்பதான் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி தான் 100 வருஷம் கொண்டாடுறாங்க. ஓகே. இப்போ இந்த சைமன் கமிஷன் இருக்கு. ரவுலட் சட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரவுலட் சட்டம் எதுக்காகன்னா காரணமே இல்லாம யாரால அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே. இந்த சட்டத்தை தான் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாரு. என்ன இந்த சட்டத்தை காந்தி என்ன சொல்றாரு? கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த ரவுலட் சட்டத்தின் அடிப்படையில பஞ்சாப்ல 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதனாலதான் ஆக்சுவலா ஜாலியன் வாலாபாக் கிரவுண்ட் எல்லா மக்களும் கூடியிருப்பாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் சத்யபால், இன்னொருத்தர் சையஃபுதீன் கிச்சிது. 2 பேர் பேரையும் மென்ஷன் பண்ணி. ஓகே. ரிப்பீட் பண்றேன். சத்யபால், இன்னொருத்தர் சையஃபுதீன் கிச்சிது. ஓகே. 2 பேர். ரவுலட் சட்டம். ஓகே. அடுத்த சைமன் கமிஷன் எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா 1927ஆம் ஆண்டு போடப்பட்டது. இந்தியாவுக்கு 1929ஆம் ஆண்டு வந்திருக்கும். இந்த சைமன் கமிஷன் என்ன அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் எடுப்பாக ஒரு குழு இந்தியாவுக்கு வரும் ஆராய்வதற்காக, இந்தியாவை ஆராய்வதற்காக. அப்போ இதுல வந்து இந்த சைமன் கமிஷனை இந்தியர்கள் எல்லாருமே எதிர்த்தாங்க. எதுக்காக எதிர்த்தாங்க அப்படின்னா இது மொத்தமாக 7 பேர் கொண்ட குழு. ஆனா இந்த 7 பேர் கொண்ட குழுல ஒருத்தர் கூட இந்தியர் இல்லை. எடுக்க இந்தியாவுக்காக தான் அரசியலமைப்பு எழுதுறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் கூட இந்தியர் இல்லை. கோவருமா வராதா வந்தது. ஓகே. அதனால என்ன எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா காந்தி தலைமையில எல்லா தலைமையில கோ பேக் சைமன், சைமனே திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் அடிப்படையில எல்லாருமே சைமன் கமிஷன் வந்து எதிர்த்தாங்க. ஒரே மனதாக எதிர்த்தாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தா கிரிப்ஸ் மிஷன் எப்போ போடப்பட்டது அப்படின்னா 1942ஆம் ஆண்டு போடப்பட்டது. இதுவும் கான்ஸ்டிடியூஷனுக்காக போடப்பட்டதா கிரிப்ஸ் மிஷன். ஓகேங்களா? ஓகே. இதுதான் வந்து சைமன். இந்த சைமன் கமிஷன்ல ஒருத்தர் வந்து அடிபட்டு இறந்திருப்பார். ஓகேங்களா? அதாவது வந்து ஒருத்தர் வந்து அந்த போராட்டத்திற்காக போராடுவாரு. அவரை வந்து ஆங்கில அதிகாரிகள் அடிச்சே கொண்டிருப்பாங்க. யார்? அந்த தலைவர். ஓகே. அந்த தலைவர் கொன்றதுக்காக இன்னொரு தலைவர் யார சொல்லிடுறேன், பகத்சிங் வந்து பாத்தீங்கன்னா வெடிகுண்டு வீசுவார். ஓகே. அந்த இறந்த தலைவருடைய பெயர் மட்டும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நல்ல ஒரு கேள்வி. ஓகே. ஓகே. இதுதான் வந்து அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் நைட்ஹுட் பட்டத்தை எதுக்காக திறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக திறந்தார். இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் சொல்றேன். இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக ரவீந்திரநாத் தாகூர் மட்டும் நைட்ஹுட் பட்டத்தை துறக்கவில்லை. என்ன அப்படி பாத்தீங்கன்னா காந்தியும் ஒரு பட்டத்தை துறந்தார். இது ஒரு முக்கியமான கேள்வி. காந்தியும் ஒரு பட்டத்தை துறந்தார். என்ன பட்டம் அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா காந்தியோட பட்டம் கைசர் ஐ ஹிந்த் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கைசர் ஐ ஹிந்த் இதுதான் காந்தி துறந்த பட்டம். ஓகே. அப்போ ரவீந்திரநாத் தாகூர் நைட்ஹுட், காந்தி பாத்தீங்கன்னா கைசர் ஐ ஹிந்த். இந்த 2 பட்டத்தையும் ஜாலியன் வாலாபாக்கிற்காக திறந்திருப்பாங்க. ஓகே. ஆன்சர் வந்து சி. நல்ல ஒரு கொஸ்டின். ஓகே. அடுத்த எக்கனாமிக்ஸ்ல இருந்து பாருங்க. சிம்பிள் அண்ட் ஈஸி கொஸ்டின் தான். ஓகே. யோசினா ஆன்சர் பண்ணிடலாம். மேட்ச்ல போன கேட்டாங்கனாலே ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. பட்டியல் 1, 2 பொறுத்தவரை. ஓகே. வேளாண்மை, காடுகள், மீன்பிடிப்பு, சுரங்கங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கை அடிப்படையிலான ஒரு தொழில் அமைப்பு. அதனால இது என்னன்னா முதன்மை துறை தான். ஓகே. முதன்மை துறை. அப்போ ஏக்கு வந்து 4. ஓகே. ஏக்கு 4 எந்த ஆப்ஷன் இருக்குது? ஒரே ஆப்ஷன் இருக்குது. ஆன்சர் போட்டு போயிடலாம். ஒரு இது ஆன்சர் தெரிஞ்சாலும் ஆன்சர் போட்டுருதான் ஆன்சர் பி. முடிஞ்சது. உண்மையா அதே பாருங்க.
வேளாண்மை, காடுகள், மீன்பிடிப்பு எல்லாமே என்னதுதான் முதன்மை துறை தான். அதனால நம்ம ஏக்கு 4 எங்க இருக்கு பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு ஈஸி. ஓகேவா? சின்னவர்கள் நம்ம கவனிச்சிருக்கலாம். உற்பத்தி, மின் உற்பத்தி, எரிவாயு, குடிநீர் விநியோகம் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலைத்துறை. இது எல்லாமே ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருளை மாத்துறாங்க. அடுத்து வாணிபம், போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, இங்க எங்கேயுமே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணல. அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சார்புத்துறை, அதாவது சேவைத்துறை, 3ஆம் நிலைத்துறை சொல்றாங்க. அடுத்து பாருங்க குழு பதிவற்ற நிறுவனங்கள், வீட்டு தொழில்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறை, ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் அப்படி சொல்றாங்க. ஆன்சர் 1. ஓகே, அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்ட். நமக்கு ஒண்ணு தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணுங்க. இப்படிதான் பொறுத்துக இருக்கும். பொறுத்துக கேட்டா சந்தோஷம் மனசுல நினைச்சுக்கோம். ஓகே, அப்ப இன்னொரு விஷயம் ஸ்டார்டிங்ல சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல இந்த பட்டய சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நான் வந்து தவறுதலாக சொல்லிட்டேன். அப்படி பாத்தீங்கன்னா அதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1813ஆம் ஆண்டு தான் பட்டய சட்டத்தோடைய ஆன்சர். ஓகே, பட்டய சட்டம் எந்த பட்டய சட்டத்துல கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1833. நான் தவறுதலாக சொல்லியிருப்பேன், கிடையாது, 1813 தான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்யும் மாதங்கள். ஓகேவா? இந்த மாதிரி கேட்பாங்க. சிம்பிள். ஓகே, வடகிழக்கு பருவமழை. ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழகத்துல பருவமழை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பருவமழை தான் தமிழகத்திற்கு மிகப்பெரிய நீர் ஆதாரமாக இருக்கிறது. 2 பருவமழை இருக்குது. ஒண்ணு அப்படி பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று. ஒண்ணு பாத்தீங்கன்னா என்னது, தென்மேற்கு பருவ காற்று. இன்னொன்னு வடகிழக்கு பருவ காற்று. நான் சிம்பிளா எப்படி நம்ம 2 விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த 2 விஷயமும் எங்க பொழிகிறது நான் சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஓகே, தென்மேற்கு பருவ காற்று ஃபர்ஸ்ட் பெய்யுமா, வடகிழக்கு பருவ காற்று ஃபர்ஸ்ட் பெய்யுமானா தென்மேற்கு பருவ காற்று தான் ஃபர்ஸ்ட் பெய்யும். நல்ல ஞாபகம். ஓகே, தென்மேற்கு பருவ காற்று தான் ஃபர்ஸ்ட் பெய்யும். அதுக்கப்புறம் தான் என்ன பெய்யும் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை பெய்யும். ஓகே, இந்த தென்மேற்கு பருவமழை எந்த மாதத்திலிருந்து எந்த மாதம் ஆரம்பிக்கும் ஆக்சுவலா அப்படி பாத்தீங்கன்னா ஜூன்ல ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஜூன்ல ஆரம்பிச்சு செப்டம்பர் வரைக்கும். ஓகே, ஒரு சில டைம் அக்டோபர் வரைக்கும் நீடிக்கும். செப்டம்பர், ஓகே, ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவ காற்று. வடகிழக்கு பருவமழை எப்போ அப்படி பாத்தீங்கன்னா அடுத்து அக்டோபர்ல இருந்து நம்ம ஆன்சர் இருக்கு. ஓகே, அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். இப்போ நமக்கு இப்போ மழை பெய்யுது. இப்போ அங்கங்க ஒரு சில இடங்கள்ல, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஓகே, அப்ப இந்த மழை எதன் அடிப்படையில் பெய்யுது அப்படின்னா வடகிழக்கு பருவமழை அடிப்படையில் தான் அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர். ஓகே, இதுதான் ஆன்சர். சரி, இந்த விஷயங்கள் தான் எப்படி பெய்யுது, இதுக்கு ஆக்சுவலா ஒரு தியரியே இருக்குது. நீங்க ஜியோகிராஃபில 11th 12thலயோ அதாவது வந்து ஜியாலஜி இந்த மாதிரி விஷயங்கள் டிகிரியில நீங்க படிச்சீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தியரி இருக்குது. ஏன் இப்படி வந்து இந்த மாசம் கரெக்டா மழை பெய்யுது, ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஏன் தென்மேற்கு பருவ காற்று, அப்படிதான் ஒரு காரணமே இருக்கு. என்ன அப்படி பாத்தீங்கன்னா இந்தியா மேப். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு தோராயமா வச்சுக்கோங்க. இதுதான் இந்தியா மேப். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எப்பவுமே காத்தடிக்கிறது தான் இந்த பருவமழை சொல்றோம். காத்து எப்பவுமே எப்படிதான் வீசும் அப்படி பாத்தீங்கன்னா குறைந்த அழுத்தத்திலிருந்து அதிக அழுத்தமான பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தமான பகுதிக்கு தான் போகும். ஓகே, எங்க அதிக அழுத்தமான பகுதி இருக்குதோ அங்க இருந்து குறைந்த அழுத்தமான பகுதி நோக்கி வீசும். அப்போ இந்த காலங்கள், அந்த மே மாசம் இந்த மாதிரி காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாவில், ஓகே, மே மாசம் இந்த மே ஜூன் மாதங்கள்ல இந்தியாவோட இந்த பகுதியில என்ன இருக்கும் அப்படின்னா குறைவான அழுத்தம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதிக அழுத்தம் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த சைடு. ஓகே, இந்திய பெருங்கடலுக்கு கீழே இந்த சைடு இருக்கும். அதனாலதான் காத்து மே மாசத்தோட இறுதி டைம்ல, ஓகே, மே மாசத்தோட 29, 30ஆம் தேதி, ஜூன் மாசத்தோட முதல் வாரங்கள்ல காத்து இங்க இருந்து இப்படி வீசும். ஓகேங்களா? இங்க இருந்து இப்படி வீசும். ஓகேங்களா? தென்மேற்கு பருவக்காற்று, இன்னொரு கொஸ்டின் கூட இருக்கு. தென்மேற்கு பருவக்காற்றை முதலாக அனுபவிக்கும் ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது கேரளா தான். தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவோட தான் முதலாக பொழியும். ஓகேங்களா? அப்போ ஜூன் மாசம், மே மாசம் எண்டிங்லேயே ஸ்டார்ட் ஆயிடும். இங்க இருந்து காத்து வேகமா வீசும்போது இந்த சைடு, ஓகே, இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் நல்ல மழையை வந்து ஃபீல் பண்ணும். ஓகே, கேரளாவில் தான் பாத்தீங்கன்னா எப்போ ஸ்கூல் ஓபன் பண்றாங்க, மே மாசம் சம்மர் முடிஞ்சு அந்த ஜூன் மாசம் வந்து ஸ்கூல் ஓபன் பண்றீங்க, ஹெவி ரெயின் இருக்கும். 2 வருஷம் முன்னாடி தான் கேரளாவே முங்கி போச்சு, அந்த அளவுக்கு மழை. அப்ப தென்மேற்கு இந்த பகுதியில் அதிகமான மழை இருக்கும். அப்படியே இந்த ஈரப்பதத்தை தான் சுமந்து வந்துட்டு இந்த சைடு வரும்போது இந்த சைடு இமயமலை இருக்கனால இந்த சைடு இமயமலையில மோதி இந்த சைடு அதிகமான மழை பொழிவு கொடுக்கும். ஓகே, அப்ப இந்தியா முழுவதும் பார்க்கும் பொழுது இந்தியா முழுவதும் அதிகமான மழை பொழிவை எதுதான் கொடுக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று தான் இந்தியா முழுவதும் அதிகமான மழை பொழிவு கொடுக்கும். நல்ல ஞாபகம். ஓகே, தென்மேற்கு பருவக்காற்று தான் அதிக மழை பொழிவு கொடுக்கும். ஆனா அடுக்கடுத்து, ஓகே, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் தான் இப்படியே காத்து வீசிட்டு இருக்குது. இங்கதான் அதிக மழை பெய்யுது. ஓகே, இந்த சைடு தான் அதிக மழை, இங்கதான் மழை வந்து கம்மியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே, திருப்பி இன்னொரு மேப் வரையணும். இதே மேப் தான். ஓகே, இந்தியா மேப்ல இதுதான்
அடுத்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஒரு அக்டோபர் டிசம்பர் இந்த டைம் அக்டோபர் நவம்பர் டைம்ல இங்க குளிர் அதிகமா இருக்கும். குளிர்காலம் தானே, இங்க குளிர் அதிகமா இருக்கும். குளிர் அதிகமா இருக்கும்போது இங்க அதிக அழுத்தம் இருக்கும். இந்த சைடு இந்திய பெருங்கடல கீழே வந்து குறைவான அழுத்தம் இருக்கும். அப்போ காத்து இங்க இருந்து இப்படி வீச ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இங்க இருந்து அப்படியே இப்படி வீச ஆரம்பிக்கும். அப்படி இப்படி வீச ஆரம்பிக்கும் போது இந்த கடல்ல இருந்து அப்படியே ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு காத்து இங்க இருந்து ஓகே வடக்குலையும் கிழக்குல இருந்து அப்படியே தமிழ்நாட்டை நோக்கி இந்த சைடு வீசும். அதனாலதான் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா இந்த மாவட்டம் இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அதிகமான மழைப்பொழிவை ஃபீல் பண்ணும். அதனாலதான் இப்போ இந்த மாதங்களில் நமக்கு அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுகிறது. இப்போ இந்த நவம்பர் டிசம்பர்ல அதிகமான புயலும் வரும். அதிகமா சென்னையில தான் பாத்தீங்கன்னா புயலா அதிகமா தாக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ரைட், இதுதான் காரணம். ஓகேங்களா, இதனாலதான் வடக்குல இருந்தும் கிழக்கு பகுதியில இருந்தும் வீசுவதனால இந்த காற்றுக்கு பேர் என்ன, வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, தமிழகத்திற்கு எந்த பருவமழை அதிகமான மழை பொழிவை தருகிறது அப்படின்னா வடகிழக்கு பருவமழை தான் அதிகமான மழை பொழிவை தருகிறது. ஓகே, ஆன்சரை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் டு டிசம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் பொழுது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை, மொத்தம் ஒரு 4-5 முறை கொடுத்திருக்காங்க. இந்த முறையில எந்த முறையில இடைநிலை பொருள் என்ன தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீ டெய்லி குடிக்கக்கூடிய டீ வச்சுக்கலாம். ஓகே, டீங்கிறது வந்து இறுதி நிலை பொருள். அந்த டீல எதெல்லாம் இடைநிலை பொருள் அப்படின்னா பால், அப்புறம் சர்க்கரை, டீ தூள், இந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்ந்த டீயா மாறுது. அப்போ டீ அப்படிங்கிறது இறுதிநிலை பொருள். பால், சர்க்கரை, சீனி இது எல்லாமே இடைநிலை பொருள். அப்போ இடைநிலை எல்லாத்தையும் மதிப்பெல்லாம் கூட்டி வச்சாதான் இது என்ன இறுதிநிலை பண்டமா மாறுது. அப்போ மதிப்பு கூட்டு முறைதான் மதிப்பு கூட்டு முறைதான் இந்த இறுதிநிலை பண்டமா மாறுது வாய்ப்பு. ஓகே, ஆன்சர் சி, சாரி பி. இந்தியாவில் தனிநபர்கள் மேல் ஈஸியான கொஸ்டின். இந்தியா தனிநபர்கள் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மிக முக்கியமான வரி. அதாவது ஒரு சில கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா அது ஆப்ஷன் பார்க்கும்போது குழம்பிடுவீங்க நீங்க. ஓகே, அதாவது என்ன நிறைய படிச்சாலும் குழம்பும், ஒண்ணுமே படிக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகும். அதுதான் 2 கேட்டகரியான பீப்புள். ஓகே, அப்போ தனிநபர் மீது விதிக்கப்படக்கூடிய ஒரு சில வரிகள்ல முக்கியமான வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமான வரி. ஓகே, மீதி எல்லா வரியும் வாசிச்சு பாருங்க. சேவை வரி தனிநபர் மீத விதிக்கிறாங்க கிடையாது. அதாவது சேவை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஆன்லைன் அட்மிஷனோ யூடியூப்லயோ முப்படையில டைரக்டா வந்து நம்ம திருச்சியிலையோ வேலூர்லயோ படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறீங்க. அந்த ஃபீஸுக்காக ஜிஎஸ்டி வசூல் பண்றாங்க. ஓகேங்களா, 12,000 ரூபாய் 15,000 ஃபீஸ் கட்டுறோம்னா அந்த ஃபீஸ்ல ஜிஎஸ்டி போடுறாங்களா, அந்த ஜிஎஸ்டி தான் சேவை வரியா கணக்கிடுறாங்க. ஓகேங்களா, அப்போ இது வந்து ஒரு தனிநபர் மேல விதிக்கல. ஓகே, ஒரு கம்பெனி மேல விதிக்கிறாங்க, கம்பெனி அந்த அந்த தனிநபர் மேல விதிச்சு வசூலிச்சு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சேவை வரினா ஒரு நிறுவனத்து மேல. விற்பனை வரியும் ஒரு பொருள் மேல விதிக்கிறாங்க, கலால் வரி ஒரு நிறுவனத்து மேல. அப்ப தனிநபர் மீது விதிக்கப்படக்கூடியது வருமான வரி. வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் 1860ஆம் ஆண்டு விதிக்கப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் முதலாக வருமான வரி விதிக்கப்பட்டது. ஓகேங்களா, அடுத்து பசுமை இல்ல விளைவுக்கு காரணமாகின்ற டேஷ். பசுமை இல்ல விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடியிலான ஒரு ரூம் எடுத்துக்கோம். ஓகே, கண்ணாடியிலான ரூம்ல பாத்தீங்கன்னா ஹீட் வந்துடுச்சுன்னா அந்த ஹீட் வந்து வெளியவே போகாது. இதுதான் வந்து அந்த கண்ணாடியில கட்டக்கூடிய ரூமுல ஒரு சில பாதிப்பு. நீங்க ஊட்டி கொடைக்கானல் தான் போனீங்கன்னா ரோஜா செடிகளை ஒரு சில ஃப்ளவரை எங்க வச்சிருப்பாங்கன்னா ஒரு கண்ணாடினாலான ரூம்ல வந்து வச்சிருப்பாங்க. ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டியில வந்து கடுமையான குளிர் இருக்கும். ஓகே, அந்த கடுமையான குளிர்ல என்ன ஆகாது அப்படின்னா ஃப்ளவரை தான் வந்து பூக்காது, வளரவே வளராது. அதனால என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி குடிக்குள்ள வச்சிருந்தா அந்த ஹீட் அப்படியே இருக்கும். அந்த ஹீட்னால கொஞ்சமாவது அந்த ஃப்ளவர் வந்து வளரும். அதனாலதான் அந்த கண்ணாடிக்குள்ள வச்சிருப்போம். அப்போ இதே மாதிரி இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய கதிர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில காரணமாக அந்த கேஸ் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில வாயுகள் காரணமாக அந்த வெப்பம் இந்தியாவில் உலகத்தை அந்த பூமியோடுக்குள்ள அப்படியே இருக்குது. இதுதான் வந்து பசுமை இல்ல விளைவு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கேஸஸ் எதெல்லாம், வாயுகள் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, நம்ம வாகனங்கள்ல இருந்து தொழிற்சாலை இருந்து வெளியேற கார்பன் டை ஆக்சைடு இது மிகப்பெரிய காரணம். எஸ், கரெக்ட். மீத்தேன் வாயு அதுவும் காரணம். ஓகேங்களா, குளோரோ கார்பன் ஃப்ரிட்ஜில் இருந்து ஏசில இருந்து ஒரு கட்டத்துல வந்து வந்திருந்தது. ஓகே, அதை இப்ப தடை பண்ணிட்டாங்க. அதுவும் புவி வெப்பமயமானது காரணம், அதாவது பசுமை இருக்கிற காரணம். அப்போ 3மே காரணம். அப்ப இவை அனைத்துமே காரணம். ஓகேங்களா, அப்போ பசுமை சொல்லிட்டேன். உலகத்தை வந்து ஹீட்டாவே வச்சுக்கும். ஓகே, புவி வெப்பமயமாதலுக்கு ஒரு ரீசன் தான் பசுமை இல்ல விளைவு. நிறைய வாயுகள் இருக்கு. ஓகே, கார்பன் மோனாக்சைடு கூட இருக்குது. ஓகே, CO கூட இருக்குது. அப்ப இவை அனைத்தும் தான் ஆன்சர்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது அந்த 10th புக்ல உங்களோட சாயில் விஷயத்துல வண்டல் படிவத்தில் நிறைய படிவ மண்ணு சொல்லியிருப்பாங்க. அதுல பாங்கர் தான் என்ன சொல்றாங்கன்னா பழைய வண்டல் படிவுகளில் உருவான சமவெளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வண்டல் மண்ணு தான் நார்த் இந்தியா சமவெளிகளில் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மண் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு எந்த காற்று உதவுகின்றன அப்படின்னு சொல்றாங்க? மாஞ்சாரல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன இது அப்படி பாத்தீங்கன்னா மாஞ்சாரல் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா ஒரு அதாவது மேங்கோ ஷவர் அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ். அதாவது மாங்காய் வளர்வதற்கு இந்த கடற்கரையோரம் கேரளா கர்நாடகாவுடைய கடற்கரையோரமா பெய்யக்கூடிய ஒரு மழை தான். இந்த மழை பெய்யறதுனால மாங்காய் பழுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா மாஞ்சாரல் அப்படி பேர் சொல்றாங்க. எங்க பெய்யுது அப்படி பார்த்தோம் கேரளா கர்நாடகா போகுது. அது தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் உள்ள காணப்படும் மாவட்டம் எதுன்னு கேட்கிறாங்க. கடலூர் மாவட்டம் தான். ஓகே, மாங்குரோவ் காடு அப்படின்னா ஒண்ணு சதுப்பு நில காடுகள். தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா வேதாரண்யம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டங்கள்ல, அப்புறம் மண்டபம், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சதுப்பு நில காடுகள் இருக்குது. இந்த சதுப்பு நில காடுகள் வந்து புயலையும் சுனாமிகளையும் தடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து சக்தி இருக்குது. அதனாலதான் இது கடலூர் மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட். தேசிய பேரிடர் மேலாண்மை தலைவர். இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயத்துக்கு தலைவரை யார் வச்சிருப்பாங்கன்னா பிரதமர் தான் வச்சிருப்பாங்க. எதுக்கு தான் பிரதமர் தலைவரா இருக்காங்க? நிதி ஆயோக், அதுக்கும் பிரதமர் தான் தலைவரா இருக்கிறார். ஓகே, நிதி ஆயோக். அப்புறம் வந்து திட்டக்குழு, அதுக்கும் பிரதமர் தான் தலைவரா இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தேசிய வளர்ச்சி குழு. ஓகே, தேசிய வளர்ச்சி குழு. இந்த 3 விஷயம் பிளஸ் தேசிய பேரிடர் மேலாண்மை, இது எல்லாத்துக்கும் தலைவர் யாருன்னா பிரதமர் தான் வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். சுந்தா அகதி, சுந்தா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காணப்படக்கூடிய பெருங்கடல் என்ன? அகதினா என்னன்னா ரொம்ப 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 ஆழமான பகுதி தான் அகதி அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தா அகதினா ரொம்ப ஆழமான பகுதி. அப்ப இந்த பகுதி என்ன சொல்றாங்கன்னா இந்திய பெருங்கடல், அதுதான் இந்த சுந்தா அகதி காணப்படுது. அதே மாதிரி மரியானா அகதி, அதுதான் உலகத்திலே மிக ஆழமான அகதி அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய கடலா காண சொல்லக்கூடிய பசிபிக் கடலை சொல்றாங்க. ஓகே, இது வந்து மரியானா அகதி காணப்படும். ஓகே, ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆன்சர் வந்து இந்திய பெருங்கடல் தான். ஓகே, தென்னாப்பிரிக்காவில் தங்கியிருந்த காலத்தில் மகாத்மா காந்தி வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? ஓகே, பத்திரிகையை வாசிக்கும் போது எதெல்லாம் மகாத்மா காந்தியோட பத்திரிகைன்னு சொன்னீங்கன்னா ஆன்சர் பண்ணி தான் நினைச்சிடக்கூடாது. இது 2 பத்திரிகை மகாத்மா காந்தியோட பத்திரிகை தான். நவஜீவன் மகாத்மா காந்தியோட பத்திரிகை தான். இந்தியன் ஒப்பீனியன் மகாத்மா காந்தியோட பத்திரிகை தான். ஓகே, ஆனா இது தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது காந்தி வெளியிட்ட பத்திரிகை இந்தியன் ஒப்பீனியன் 1903ஆம் ஆண்டு இவர் வந்து வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா, நவஜீவன் இந்தியாவில இருந்து உருவாக்குவாரு. அப்புறம் இவருடைய பத்திரிகை வேற என்ன இருக்குன்னா ஹரிஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை இருக்குது. 1930க்கு அப்புறம் வந்து ஹரிஜன் என்ற பத்திரிகை வந்து அம்பேத்கருடைய தூண்டுதல் காரணமாக உருவாக்கி இருப்பாரு ஹரிஜன் அந்த பத்திரிகை. ஓகே, அடுத்த. அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பின் இறுதி வடிவங்கள் எத்தனை சரத்துகள் எத்தனை அட்டவணைகள் இருந்தது சொல்லலாம். ஓகே, ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த அட்டவணையை சொல்லியிருந்தாலே ஈஸி ஆன்சர் பண்ணுறது. என்ன அட்டவணை அப்படின்னா என்னன்னா மொத்தம் 3 விஷயம் இருக்கும். ஒன்னு சரத்து, இன்னொன்னு அட்டவணை, இன்னொன்னு பகுதி. இந்த மாதிரி 3 விஷயம் இருக்கு. ஓகே, இதுல ஒரிஜினலா இந்தியாவோட அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னா 26 நவம்பர் 1949. இதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். நடைமுறைக்கு வந்த நாள் அப்படி பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. அதுதான் குடியரசு தினமா நம்ம கொண்டாடுறோம். அப்போ ஒரிஜினலா எவ்வளவு இருந்ததுன்னா 395 ஆர்டிகளும் அதாவது சரத்துகளும் 8 அட்டவணைகள் இருக்கு. தற்போது எத்தனை இருக்குது அப்படின்னா 440க்கும் மேற்பட்ட சரத்துகளும் 12 அட்டவணைகள் எழுதி வச்சுக்கோங்க. 12 அட்டவணைகளையும் 25 பகுதிகளும் உள்ளன. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 12 இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு டேட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா தற்போது 12 அட்டவணை, 25 பகுதிகள், 440க்கு மேற்பட்ட சரத்துகள். ஓகே, அதான் கொஸ்டின். இதெல்லாம் உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், எல்லாருமே படிச்சிருப்போம். கியூபா தான் உலகின் சர்க்கரை கிண்ணம் சொல்றாங்க. ஏன்னா கரும்பு அதிகமாக விளையுது, சர்க்கரையும் அதிகமாக உற்பத்தி பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னாசியாவின் அதாவது அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து தான் ஆக்சுவலா அதுக்கு ஆன்சர். ஓகே, தென் ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது தாய்லாந்து. ஓகேவா? அதே மாதிரி தமிழகத்தின் தானிய களஞ்சியம் நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடியது தஞ்சை. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் எதுன்னு கேட்கிறாங்க. அதாவது நீளமா இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டீஸ் மலைத்தொடர் தான் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆண்டீஸ் மலைத்தொடர். ராக்கி மலைத்தொடர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராக்கி வந்து வட அமெரிக்கா தான். வட அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் பேர் தான் ராக்கி சொல்றாங்க. இமயமலை ஆசியாவில் இந்தியாவிலேயும் சைனாவுடைய பகுதியில் இருக்கக்கூடியதான் இமயமலை. நீண்ட மலைத்தொடர்னா ஆண்டீஸ் மலைத்தொடர் தான். ஓகே, அடுத்து பின்னுரை தவறாக பொருந்துள்ளது. ஓகே, முக்கியமானது சரத்துகள் அடிப்படையில சொல்றாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் வருது, மேபி கேட்கலாம், கொஞ்சம் கஷ்டமானது. ஓகே,
சட்டப்பூர்வ மானியத்துக்கு என்ன விதி அப்படின்னு கேட்கிறாங்க. 275 கரெக்டா தான் இருக்கு. அடுத்து தன் விருப்ப மானியங்களை பத்தி சொல்லக்கூடிய விதி 282, இதுவும் கரெக்டா தான் இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சில் 269A இது தவறு. ஓகே, இதுதான் தவறாக பொருந்தியுள்ளது. என்ன ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி விதித்தை மாற்றக்கூடிய ஒரு கவுன்சில்னா அது ஜிஎஸ்டி கவுன்சில் தான். ஓகே, இவங்க தான் வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு மீட்டிங் போட்டு ஜிஎஸ்டி வரி விதித்தை மாற்றுவாங்க. ஜிஎஸ்டி எத்தனை வரி வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான வரிகள் இருக்கு. எதெல்லாம் அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இருக்கு. எத்தனை வரி விதிப்பு இருக்கிறது? ஒன்னு 0%, அப்புறம் 5%, அப்புறம் 12%, அப்புறம் 18%, அப்புறம் லாஸ்டா 28%. அப்ப அதிகபட்ச வரி 28, குறைந்தபட்ச வரி 5. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4% வரிகள் இருக்கு. 0 விட்டுருக்கு. ஓகே, 4% வரி இருக்கு. ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2017ஆம் ஆண்டு வந்து. ஓகே, நிதி ஆணையம் இதுவும் 280, இதுவும் கரெக்டா தான் இருக்கு. தப்பா இருக்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில் மட்டும்தான். அடுத்து சமுதாய மாற்றம் காணும் முகவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சொசைட்டில ஒரு சேஞ்சஸ் விரும்பக்கூடிய ஒரு முனைவர் அப்படின்னு கேட்கிறாங்க. யார் அப்படின்னா தொழில் முனைவோர் தான் சமுதாயத்தில் மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன இது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துல ஒரு சில விஷயங்களை தூண்டுதலாகவும் ஒரு சில விஷயங்களை சேஞ்ச். இப்ப நம்ம ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கா சட்டெல்லாம் போடுறதுக்கு என்ன காரணம்? ஒரு தொழில் முனைவர், பிசினஸ் பீப்புள் விற்க போய் நம்ம மாறுறோம். அதுதான் மாற்றம் காணும் முகவர் வந்து தொழில் முனைவர் சொல்றாங்க. இந்த தொழில் முனைவோர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வந்து என்ன சொல்றாங்க, உற்பத்தி காரணிகள்ல ஒரு காரணி. மொத்த உற்பத்தி காரணிகள் 4 இருக்கும். முதன்மை காரணிகள், இரண்டாம் நிலை காரணிகள் 2 இருக்கும். அந்த இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள்ல ஒருத்தர் தான் பார்த்தா தொழில் முனைவோர். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்திய பொருளாதார முதுகெலும்பு ஏன் சொல்றேன்னா இந்த துறையில தான் அதிகமான பேர் வேலை பார்க்குறாங்க. அப்ப எந்த துறை உங்களுக்கே தெரியும், வேளாண்மை துறையில தான் அதிகமான பேர். கிட்டத்தட்ட 45% மேற்பட்ட மக்கள், இந்திய மக்கள் வேளாண்மை துறையில தான் வேலை பார்க்குறாங்க. அதனாலதான் நம்மளுடைய முதுகெலும்பு சொல்றோம். ஆனா வேளாண்மை இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியில கிட்டத்தட்ட 17% தான் பங்களிக்கிறது. ஓகே, மொத்த ஜிடிபியில 17% தான் எது பங்களிக்கிறது அப்படின்னா இந்திய வேளாண்மை பங்களிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, இந்தியாவில் 7வது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. இந்த 7வது ஐந்தாண்டு ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டம் நான் சொல்லியிருந்தேன், கிளாஸ் நடத்திருந்தோம். காலம், அதோடைய மாதிரி, அதோடைய டார்கெட், அதுல என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஓகே, அப்ப இதை வந்து எந்த ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரி 7வது ஐந்தாண்டு திட்டம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டு திட்டங்கள் போட்டிருப்போம். ஏன்னா இந்தியாவுக்கு 1990, 91 என்ன வந்திருக்குன்னா மிகப்பெரிய நிதி நெருக்கடி வந்திருக்கும். அதனால இதுக்கு முன்னாடி 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்தது 1985 இருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் 7வது ஐந்தாண்டு திட்டம். ஓகே, ஒரு நல்ல ஒரு திட்டம். இதுக்கப்புறம் 1991ஆம் ஆண்டு நிதி நெருக்கடி காரணமாக எல்பிஜி அறிமுகப்படுத்தியிருப்போம். ஓகே, ஜூலை 24ஆம் தேதி நம்ம எல்பிஜிங்கிறத அறிமுகப்படுத்தியிருப்போம். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஓகே, அடுத்து முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று சொல்றாங்க. ஓகே, ஆக்சுவலா முகலாயர் காலத்தில் கரெக்ட் தான். ஆனா இவர் சொல்ல போறது வந்து முகலாயர் கிடையாது, இவர் ஒரு ஆப்கானிய மன்னர். ஞாபகம். ஓகே, யாரும் தெரியும், நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஷேர்ஷா சூர். ஓகே, ஷேர்ஷா சூருக்கு யாருக்கும் ஃபைட் நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர் ஹிமாயூன் இருக்காரா? இல்ல இதுல. ஓகே, ஹிமாயூன் அவருக்கும் இவருக்கு தான் ஷேர்ஷா சூருக்கு சண்டை நடக்கும். கனௌஜ் போர், அப்புறம் சௌசா போர் சொல்லிட்டு 2 போர் நடக்கும். அதுல வந்து 2 போர்லையும் ஷேர்ஷா சூர் ஜெயிச்சிருப்பாரு. அதனாலதான் ஹுமாயூனை தோற்கடிச்சு ஷேர்ஷா சூர் ஆட்சி செய்வார். ஆனா ஷேர்ஷா சூர் இடைக்காலத்தில் இறந்து போயிருவார். நிறைய சீர்திருத்தத்தை கொண்டு வரும். அதனாலதான் நவீன நாணய முறையின் தந்தை என்று ஷேர்ஷா சூர் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? இது அக்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மன்னர். ஓகே, ஷாஜகான் வந்து செங்கோட்டை, மோதி மசூதி, முத்து மசூதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இதெல்லாம் கட்டினது ஷாஜகான். அக்பர் கட்டினது பார்த்தீங்கன்னா ஃபத்தேபூர் சிக்ரி, அப்புறம் புலந்தர் வார்சா தான் அக்பர் கட்டியிருப்பார். ஓகே, இதெல்லாம் கட்டிடக்கலை. அடுத்து 2017-18ஆம் ஆண்டின் தனிநபர் வருமானம், இதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா, அதனால நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் பழைய டேட்டா கேட்பதற்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் கேட்பதற்கான வாய்ப்பு. ஓகே, தனிநபர் சரி, இங்க எல்லாமே RS கொடுத்துருக்காங்க, டாலர் தான் வரும். ஓகே, 2200 தான் பார்த்துட்டீங்கன்னா டாலர் தான் தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம். ஜிஎஸ்டிபியில தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டுடைய $2200 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதான் சிம்பிள். அடுத்து முக்கியமானது 8th புக்ல இந்த இதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, 8th புக்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, வெள்ளி நாணயம், வெங்கல நாணயம், செம்பு நாணயம், பிரிட்டிஷ் தங்க நாணயம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வெள்ளி நாணயம் நான் சொல்லியிருந்தேன் வெள்ளையா இருக்கும், கொஞ்சம் ஏஞ்சல் மாதிரி இருக்கும், அதனால ஏஞ்சலினா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் மேட்ச் பண்ணதுக்கு. ஓகேவா? அப்புறம் செம்பு நாணயத்துக்கு மேட்ச் பண்ணா செம்பு பாத்திரம் கழுவுனா கொஞ்சம் கருப்பாயிரும், அப்ப கப்ரூன். ஓகேவா? அப்போ ஏக்கு வந்து 3, சிக்கு வந்து 4. ஏக்கு 3, சிக்கு 4, 2 ஆன்சர் டி. ஓகேவா? மீதி தெரியலனாலும் பரவாயில்ல. ஓகே, அப்போ வெங்கல நாணயம், வெங்கல பெல் அடிச்சா டின் டின்னு சவுண்ட் வரும், டின்னி. தங்க நாணயம் பத்தி போயிட்டீங்கன்னா கரோலினா. ஓகே, ஆன்சர் வந்து டி.
நெக்ஸ்ட் வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வடமேற்கு எல்லை மாகாணம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியா இருக்கக்கூடிய பார்டர் ஏரியா. இதுல ஒரே ஒரு தலைவர் தான் ஃபேமஸ். இவர் தான் நம்ம எல்லை காந்தி கூட சொல்றோம். யார் எல்லை காந்தி இந்தியாவில் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நாடு பிரியும் போது இவர் பாகிஸ்தானுக்கு போயிருப்பார். ஓகே, கான் அப்துல் காஃபர் கான் இவர் தான் வந்து வடமேற்கு மாகாணத்துல சட்ட மறுப்பு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் எல்லாத்தையும் இவர் தான் நடத்துவார். ஓகேங்களா, இவர் தான் வந்து வெளிநாட்டை சேர்ந்த முதல் நபர் இந்தியாவிலிருந்து பாரத ரத்னா விருது வாங்கியவர் அப்படின்னா இவர் தான். இவருக்கு பேரு எல்லை காந்தி கூட சொல்லுவாங்க. ஓகே, எல்லை காந்தி. அடுத்து 24வது கொஸ்டின், இந்திய சுகாதார உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. கொஸ்டின் பாருங்க, இந்திய சுகாதார உற்பத்தி திட்டம் அறிவிக்கப்பட்ட வருடம் அப்படின்னு சொல்றாங்க. அறிவிக்கப்பட்ட வருடம் என்ன அப்படின்னா இது ஒரு ஹெல்த் ஸ்கீமுக்காக, நேஷனல் ஹெல்த் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான ஒரு ஸ்கீம். நிறைய ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து கேம்பெயினா வச்சிருப்பாங்க. எந்த ஆண்டு 2018-19 ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஸ்கீம்ஸ் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டது கேட்கலாம். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், முக்கியமான நல்ல ஒரு கொஸ்டின். ஓகே, இந்தியாவில் மத்திய மண்டல குழுவின் தலைமையகம் எங்கு உள்ளது? இந்த மத்திய மண்டல குழு எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒற்றுமையை தூண்டுவதற்காக இந்த மண்டல குழு இருக்குது. ஓகே, இதுதான் வந்து மத்திய மண்டல குழு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மத்திய மண்டல குழு எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. இதோட தலைமையகம் என்ன அப்படின்னு அலகாபாத். ஓகே, ஒவ்வொரு இடத்துலையும் தென் மண்டல குழு, வட மண்டல குழு, வடமேற்கு மண்டல குழு, வடகிழக்கு மண்டல குழு சொல்லிட்டு நிறைய மண்டல குழு இருக்கு. ஒவ்வொரு மண்டல குழுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கும். அதுல வந்து மத்திய மண்டல குழுவின் தலைமையகமாக எங்க அப்படின்னு அலகாபாத் தான் மத்திய மண்டல தலைவர். ஓகேங்களா, ஓகே, டோட்டலா இன்னைக்கு எபிசோடு 25 கேள்விகள் முடிவடைந்து விட்டன. நாட்கள் நெருங்கிட்டு இருக்குது. அதை மனசுல வச்சு வேகமா படிச்சுக்கிட்டே வாங்க. இனிஷியல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருங்க. போன எபிசோடு நான் சொல்லியிருந்தேன் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் மாத்தி சொல்லிட்டேன். அதுக்கு ஆன்சர் 813 பட்டய சட்டம். ஓகே, 833 சொல்லியிருந்தேன் தவறுதலாக. ஓகே, மன்னிக்கும். அடுத்த எபிசோட்ல நம்ம இதே மாதிரி டேஸ் குறித்தான டீட்டெயில்டான ஒரு கேள்விகள் பார்க்கலாம். தேங்க்யூ.